வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. அமெரிக்கா, ரஷ்யா முதலிய நாடுகள் ஆப்கானிஸ்தானில் நடத்திய ஆபத்தான போர்களின் வரலாற்று தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. காபூல் நகரம் வீழ்ந்த நாள். ஒரு நகரம் வீழ்வது கட்டிடங்கள் இடிந்தால் மட்டுமே அல்ல, அந்த நாளில் நம்பிக்கையும் வீழ்ந்து போகின்றது. 1990ஆம் ஆண்டு காபூல் ஒரு காலத்தில் கலாச்சாரத்தின் மையம். பள்ளிகள், கல்லூரிகள், இலக்கியம், இசை. அந்த நகரம் அந்த நாளில் மௌனமாக மாறிப்போனது. தாலிபான் நகரத்தை வளைத்து கொண்டது. பெரிய போராட்டம் இல்லை, ஏனெனில் மக்கள் ஏற்கனவே சோர்ந்து போயிருந்தனர். அரசு தாங்க முடியாமல் சரிந்து போனது. போராளிகள் நகரத்தை கைப்பற்றி கொண்டனர். அதிகாரம் ஒரே குரலில் மாற்றப்பட்டது. தாலிபான் காபூல் நகருக்குள் நுழைந்தது. கொடிகள் மாற்றப்பட்டன, சட்டங்கள் மாற்றப்பட்டன. ஒரே இரவில் வாழ்க்கை மாறிப்போனது. பெண்கள் அடுத்த நாள் வீட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை. பள்ளிகள் பெண்களுக்கு மூடப்பட்டன. வேலை ஒரு நினைவாக மாறியது. வீதிகளில் இசை இல்லை. திரைப்பட அரங்குகள் மூடப்பட்டன. சுவரில் படங்கள் அழிக்கப்பட்டன. காபூல் ஒரு நகரம் அல்ல, ஒரு சிறை. தாலிபான் தங்களை ஒழுங்கின் அடையாளம் என்று அறிவித்துக் கொண்டது. ஆனால் அந்த ஒழுங்கு பயத்தின் மேல் கட்டப்பட்டது. மக்கள் பேச பயந்தனர், சிரிக்க மறந்தனர், கேள்வி கேட்க அதிகமாக பயந்து போயினர். உலகம் இந்த வீழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் மிக குறைவாகவே செயலை செய்தது. சில எதிர்பார்ப்பு வார்த்தைகள், சில தண்டனைகள், அதற்குள் மக்கள் மறைக்கப்பட்டனர். இந்த நாள் ஆப்கானிஸ்தானின் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பம். ஏனெனில் இந்த வீழ்ச்சி அடுத்த பெரும் மோதலுக்கு வழி வகுத்தது. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு காய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.